சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சூர்யாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. என்ன இது இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்களா? மகா இப்படி பேசுனது கிடையாது யாருக்கிட்டேயுமே. என்ன இவங்கிட்ட மட்டும் ஸ்பெஷலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச சொல்லியிருப்பாங்க. சூர்யா பார்த்து வைரியதை பார்த்துட்டு மகா சிரிக்கிறாங்க. சூர்யா நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரஷ் நீ அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நீ இங்கேயே ரூம் எடுத்து தங்கிக்கோ, வீட்லேயே 3 நாளைக்கு இங்கேயே அப்படின்னுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வைரேற ஆரம்பிச்சது. சரி சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. க்ரஷ் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லாரையும் பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா சித்ராதேவி நீங்கள் இன்னும் எங்கே இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னாங்க. ஆமாப்பா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு என் அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமிக்கு பயங்கரமாக வந்து ஐஸ் வைக்கிறாரு. எல்லாமே கலகலன்னு போயிட்டு இருக்கு. அந்த டைனிங் டேபிளில் பிடிச்ச எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வைக்கிறாங்க க்ரஷுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கவனிக்கவே மாட்டேன்ட்டாங்க சூர்யாவே எடுத்து போட்டுக்கிறாரு. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வயிற்றுச்சல் ஆகிடுது. என்ன இவன் நம்மளை அவ்வளோ வெறுப்பேற்றுறான்னு பார்த்தா நம்மளை வெறுப்பேற்றதுக்கு வந்திருக்கானே இவன், எப்படி திடீர்னு இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நான் சூர்யாவை பார்த்தேன், பயங்கர பொசசிவ்னஸ் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் 3 நாளில் எப்படி வந்து லவ் சொல்ல ஆரம்பிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகாவை கட்டி பிடிச்சிட்டு ஆனந்தமாக இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி பணம் கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சுட்டு அந்த பீரோ சாவியை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க மகா. சரி அந்த சாவியை பார்த்தீங்கன்னா அனாமிகாவும் காயத்ரி சேர்ந்து திருடி ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஆஃபீஸ் போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஃபோன் வந்துன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை பார்க்க போயிடுறாரு. ஸ்வேதாவுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும்.